எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்ப்பா. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த காதையில 78வது காதையில சுப உபயோகம் பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதனால சுபயோகம் உங்களுக்கு அந்த இது பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த புண்ணியம்லாம் கிடைக்குது அப்படிங்கிற பொழுது அந்த புண்ணியம் மூலியமா அந்த புண்ணியத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த புண்ணியத்துக்கான பலன் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த பலன் எதிர வரும்போது கண்டிப்பா அது உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல், ஒரு ஆசை, ஒரு தாகத்தை அது கண்டிப்பா ஏற்படுத்துது. விஷய திருஷ்ணாவை அது ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாமே அதே உங்களுக்கு தேவர்களா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத தான் பார்த்துட்டு வரணும் முதல்ல. ஸோ நான் சமயக் திருஷ்டி ஜீவனா இருக்கு, அது அது மாதிரிலாம் அதுக்கு இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மாதிரி நினைப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது இல்லாம எப்படி தவறாக முடியும் அப்படிங்கறதெல்லாம் விளக்கிட்டே வர்றாரு மகராஜால. அதனாலதான் சொன்னாரு, ஷாயக சமய திருஷ்டி கூட வைராகியம் ஏற்படாத வரைக்கும் அவருமே போகத்தை தான் போகம் பண்றாரு. அவர் ஹே புத்தியோட அதை போகம் பண்ணல அப்படிங்கறத அங்க சொல்றாங்க. அதுக்குதான் உதாரணமா என்ன சொன்னாங்க, ஆதிநாத பகவான் ஷாயக சமய திருஷ்டி பிறக்கும் போதே வாயுலோ 84 லட்சம் பூர்வம், அதுல பாத்தீங்கன்னா 83 லட்சம் பூர்வம் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே தான் இருந்தார். ஆதிநாத சுவாமிக்கு ஆயுள் 84 லட்சம் பூர்வம், அதுல 83 லட்சம் பூர்வம் வரைக்கும் வீட்டிலேயே தான் இருக்கார். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட சும்மா அது ஒரு வருஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட 84 வருஷம் ஆயுள், அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 83 வருஷம் இதுல போது போகத்தை அனுபவிக்கிறதுலயே போயிடுது. சமயக் திருஷ்டி, ஷாயிக சமயக் திருஷ்டி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல, ஆதிநாத சுவாமி மட்டும் இல்ல, பரத் சக்கரவர்த்தி கூட பார்க்கணும். இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த வைராகியம் வர வரைக்கும் அந்த போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. எல்லா சமயக் திருஷ்டி ஜீவனுடைய நிலைமையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது முன்னாடி ஜென்மத்துல தபம் பண்ணி அதுக்கப்புறம் தேவனாயி அடுத்த பிறவில மனுஷனாயி அதுல உடனே வைராகியம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிறது. முன் பரியாயத்துல மிருக முனி தபம் பண்றாங்க, அந்த புண்ணியம் காரணமா தேவராகிறாங்க, தேவனா இருந்து திருப்பி மனுஷ பரியாயம் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு உடனே வைராகியம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்படியா அந்த மாதிரி அவசியமும் இல்லை அப்படிங்கிறதா. எப்ப ஏற்படணுமோ அப்பதான் ஏற்படுது அப்படிங்கிறதா. ஆனா ஏற்படும், ஏன்னா அவங்க சமய திருஷ்டியா இருக்கிறாங்க, கண்டிப்பா ஏற்படும். ஆனா இப்ப கண்டிப்பா அப்பயே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிறது. ஏன் அவங்களுக்கு ஒருத்தருக்கு சீக்கிரம் வருது, சிலருக்கு லேட்டா வருது வைராகியம் அப்படிங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அது அவங்கவுங்களுடைய இதை ஒருட்டி தான் இருக்கே தவிர ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்த உடனே அப்படியே வைராகியம் வந்துடும்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறதான். ஆனா நாம் பாக்குறவங்க யோசிக்கிறவங்க அவருக்கு வைராகியம் வரல இன்னும். ஆனா பாத்தீங்கன்னா மத்தவங்களாம் வெளில இருந்து பாக்குறவங்க யோசிக்கிறவங்க அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் வீட்டுல இருந்தா கூட வைராகியா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் அந்த பரியாயத்துல மோட்சகாமி தான், அதே பரியாயத்துல மோட்சம் போறாரு, அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்ல. ஆனாலும் இப்ப என்னவா இருக்காரு, அவரு ராஜாவா இருக்காரு, மகாராஜாவா இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரதம்லாம் இருக்கு, அதெல்லாம் இது பண்றாரு, அதுல அவரு ஆனந்தம் அடைஞ்சிட்டு தான் இருக்காரு. இப்ப என்ன ஒரு தீட்சை எடுக்கல, அந்த பிறவிலேயே தான் மோட்சம் போறாரு. இருந்தாலுமே நீங்க ஆதிநாத சுவாமி எடுத்தாலும் சரி, பரத் சக்கரத்துல எடுத்துட்டாலும் சரி, ஷாயிக சம்பந்திஷ்டியா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா அவங்க அந்த தீட்சை எடுக்கிற முன்னாடி வரைக்கும்
அவங்க அந்த அரசாள்றாங்க, அந்த போகத்தை அனுபவம் பண்றாங்க. எல்லாமே பிடிச்சுதான் அவங்க பண்றாங்க. அதுல சந்தோஷமும் அடையறாங்க அப்படிங்கிறதா. அப்படியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வைராகிய பாவனா அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அது இன்னும் வெளிப்படல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அது பரத சக்கரவர்த்தி பார்த்தோம் அப்படின்னா, ஆதிநாத பகவான்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட, எப்போ அவர் வந்து பரத சக்கரவர்த்தி பாகுபலி மேல சக்கரம் விடுறாரோ, யுத்தம் பண்றாரோ, எல்லா யுத்தமும் பண்றாரு. அப்ப அந்த ஞானம் எங்க போயிடுச்சு? வெளிப்படல அப்படின்னு சொன்னா அந்த வைராகி சக்தி எங்க போச்சு? சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைராகி சக்தி பிரகடனம் ஆகல. அதனால அவர் வந்து யுத்தம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னான். சரி, அப்ப ஏதாவது வெளிப்படணும் இல்லையா? ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது. அது வரைக்கும் அவருக்கு வெளிப்படல நீங்க சொல்றீங்க. ஆனா அதே சக்தி தான். அப்படி அது இருந்தது அப்படின்னா கூட, பரத சக்கரவர்த்திக்கு பார்த்தீங்கன்னா, தோத்ததுக்கு அப்புறமும் வைராக்கியம் வரல. பாகுபலிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வைராக்கியம் வந்துருச்சு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது. சோ வைராக்கியம் அப்ப இருந்ததா? இல்லையா? ஏன் பிரகடனம் ஆகல? உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் பிரகடனம் ஆகல? பரத் சக்கரவர்த்தி தோத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வைராக்கியம் ஏற்படல. பாகுபலிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வைராக்கியம் ஏற்பட்டது. அப்படிங்கிற போது, அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஞானம் எப்படி ஏற்படுது? இங்க வந்து ஒரு ஏற்கனவே சொல்றோம் இல்லையா? அது ஒரு சமயசார காத்தி வச்சுதான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அது அந்த பாடல் பார்த்தோம் இல்லையா? சம்யக் திருஷ்டே பவதி நியத்தம் ஞான வைராக்கிய சக்தி அப்படின்னு. சம்யக் திருஷ்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஞானமும் வைராக்கியமும் ஞானமும் வைராக்கிய சக்தியும் அவங்க கிட்ட வந்துடுச்சு அப்படிங்கறத சமயசார காத்தா இருக்கு. அது நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி தான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்ப அவங்களுக்குள்ள அது வந்துருச்சுன்னு சொன்னா, ஏன் வந்து அது வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படல அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவருக்கு ஏற்படுது, அவருக்கு ஏற்படல அப்படிங்கிற போது, அப்போ விஷயம் உண்மையிலேயே என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சோ இந்த சமயசார காத்த இந்த வரிகள் சொல்ல வர்ற விவரம் எப்படி நம்ம அத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ நாம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிறது இதனுடைய அடிப்படை என்ன? இத வந்து சித்தாந்தம் என்ன? நம்ம புரிஞ்சுக்கல அப்படிங்கிற போது, அப்ப என்ன சொல்றாங்க அவங்க? இருக்காங்க இல்லையா? சில குரூப்ஸ்லாம் இருக்காங்க. நான் வந்து வீட்லயே இருந்தா கூட வைராகின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் சமயக் திருஷ்டியா இருக்கேன். அதனால எனக்கு வந்து நான் பண்ற கிரியையெல்லாம் நான் வந்து ஹேய புத்தியோட பண்றேன் அப்படின்லாம் சொல்றவங்களா இருக்காங்க. சோ அதனால இங்க அவர் சொல்றார். சோ நீங்க இந்த வரிகள சரியா நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னு கேட்கிறார். இந்த விஷயம் இந்த சமயக் திருஷ்ட இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நியமமா ஞான வைராகிய சக்தி அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா, யார வச்சு ஆச்சாரியார் அத சொல்லியிருக்கார்? ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரகஸ்த சராக சமயக் திருஷ்டிய இதுல வந்து அவர் வந்து அவங்கள வச்சு அவர் சொல்லல. அவர் யார வச்சு சொல்லியிருக்காரு? யாருக்கு வந்து சமயக் திருஷ்டியா இருந்தாங்கன்னா, இது 2ம் வந்துரும். ஞானமும், வைராகிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா, வீதராக சமயக் திருஷ்டி தான் அவர் வந்து அங்க குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது. அது புரியாத போதுதான் அந்த வரிக்கு நேரடியா ஓகே சமயக் திருஷ்டியா இருந்தாங்கன்னா ஞானமும் வைராகிய சக்தியும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வெறும் அந்த வரிகள படிச்சுட்டு, அந்த வரிகள மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, தான் மனம் போல அதுக்கான விவரத்தையும் எடுத்துக்கும்போது, இங்க புரிதல் தப்பாயிடுது அப்படின்னு சொல்றார். வீத்தராக சமயக் திருஷ்டி தான் இது வந்து உடனே வரும் அப்படிங்கிறார். சராக சமயக் திருஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஞானமும், வைராக்கிய சக்தியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அங்க என்ன ஆகுது? ஆம் இல்லாம மறைஞ்சு போயிடுறது, அப்படி இல்லாம இருக்கு. அந்த மாதிரி தான் அது இருக்கு அப்படிங்கிறார். சோ இருக்குது அப்படின்னா கூட, ஏன் வந்து அது வந்து பிரகடனம் ஆகல அப்படிங்கிறதுக்காக கூட அது அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது?
நீங்க இருக்குதுன்னே கேஸ் வச்சுட்டாலும் அவருக்குள்ள இருக்க முடிய வச்சுட்டா கூட அது இப்போ அழுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லும்போது, ஸோ வீட்டில் உட்காந்துக்கிட்டே ராஜா மாதிரி அரசாண்டுக்கிட்டு சக்கரவர்த்தியா இருந்துக்கிட்டு தீர்த்தங்கராவும் இருந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரினா இதெல்லாம் போகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஞானமும் வைராகிய சக்தியும் ஏன் இதுவாகல அப்படிங்கிற சாந்திநாத் பகவான் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சாந்தி குந்து வர அவங்களாம் 3 பதவி சொல்றோம். சக்கரவர்த்தியா இருக்காங்க, தீர்த்தங்கரா இருக்காங்க அப்படின்லாம் 3 தீர்த்தங்கர் அது மாதிரி இருக்காங்க இல்லையா? 3 தீர்த்தங்கரும் எவ்வளவு போகம் அவங்களுக்கு சக்கரவர்த்தி அப்படிங்கிற பொழுது எவ்வளவு போக நியமமா அவங்களுக்கு 96,000 ராணி, ஒரு ராணி கூட கம்மி கிடையாது. கண்டிப்பா அது சக்கரவர்த்தியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ மனைவி இருக்கிறாங்க. அது நியமமா இருக்காது. என்ன பண்ணுவாங்க அந்த 96,000 மனைவி விடவங்க? அந்த அப்போ என்ன பண்றாங்க? போகம் தானே பண்றாங்க 96,000 மனைவி விடவும். அப்ப அந்த ஞானமும் வைராகியம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா கூட அவங்க அதை அனுபவம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம். ஷாயிக சமயக் திருஷ்டியா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த ஞானமும் வைராகியமும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க அந்த அனுபவம் பண்ணும்போது அந்த ஞானமும் வைராகியமும் எங்க போச்சு அப்படிங்கிறது. ஸோ நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஞானத்துல உங்க ஞானம் சரியா இல்லை அப்படிங்கிறது. அவருக்கு எப்ப வைராகியம் வருது அப்படின்னா, அந்த வைராகியம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் வீட்டுல இருக்கிறது இல்லை. என்ன அவருக்கு எப்போ வைராகியம் வருதோ அதுக்கப்புறம் அவரு வீட்டுல இருக்கிறது இல்லை. இது நம்ம படிக்கிறோம் சாஸ்திரத்துல, ஆகமங்கள்ல சொல்லப்பட்டு. ஸோ இப்ப வைராகியம் வந்ததுக்கு அப்புறம் பகவான் வீட்டுல இருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னா, வீட்லயே அவர் வைராகியா நிறைய பேர் பாக்குறோம். பரத் சக்கரவர்த்தி சொல்லுவாங்க, அவர் வீட்டுல இருந்தா கூட அவருக்கு அதுலலாம் அவருக்கு அவர் வைராகியா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு போகம் இருந்தது, எல்லாத்தையும் அவர் வைராகியத்தோட தான் வீட்டுக்குள்ள இருந்தாரு அப்படிங்க. ஏன்னா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதையே அவங்க மேலயும் சொல்றீங்க, பகவான் மேலயும் சொல்றீங்க அப்படிங்கறதான். ஸோ பகவானே அந்த மாதிரி ஆக்கிறீங்க. நீங்க வீட்டுல இருந்துட்டே மோட்சம் நினைக்கிறீங்க, வீட்டுல எல்லாம் அனுபவம் பண்ணிக்கிட்டே மோட்சம் நினைக்கிறீங்க, அதே வைராகிய பகவான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ பகவானுக்கும் அதே மாதிரி அவர் வீட்டுல இருக்கும்போது அவரு வைராகியா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மத்த பிரிவு இதெல்லாம் கூட இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோ மற்ற தர்ஷனத்தை சேர்ந்தவங்க கூட இருக்காங்க. அவங்கள என்ன பண்றாங்க, பகவானுக்கு எல்லாம் உணவு பகவான் சாப்பிட்றாருன்ட்டு பகவானுக்கு சாப்பாடு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க, அதே அவங்களும் சாப்பிட்றாங்க. பகவான் சாப்பிட்றாருன்னு சொன்னா நீங்களும் சாப்பிடுங்க. ஜெயினில கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க, வீட்லயே அவரு வைராகியா ஆயிட்டாரு. அப்ப நீங்களுமே வீட்லயே உட்காந்துட்டு அவர் பேரை எடுத்துக்கிட்டு நீங்களும் வைராகி அப்படிங்கிற அடையாளத்தை போட்டுக்கிட்டு நீங்களும் என்ன பண்ணலாம், வீட்லயே இருக்கலாம். மேல மேல வெளியில சொல்லிக்கலாம், நான் வைராகி வைராகி அப்படின்னு. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்ஞானம் தான் அப்படிங்கிறது. இது நீங்க ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியர் சொன்ன வார்த்தைகளை எப்படி என்ன நோக்கில சொல்லியிருக்காரு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சரியா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க ஆக்சுவலா இது இந்த மாதிரி எதுக்கு இது நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இருக்காங்க இல்லையா இந்த பிரிவு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பேரையே சொல்லாம ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, சமயக் திருஷ்டியா இருந்தாவே இது பண்ணிட முடியும், சமயம் அடக்க கை கொள்ள வேண்டாம்,
தீட்சை எடுக்க வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம். ஸோ அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இது பண்றதுக்காக இதை வந்து ரொம்பவும் அழுத்தி சொல்றாரு மகராஜ். ஸோ அதனால வைராகி அவங்களுக்குலாம் வீட்டுல வரல அப்படிங்கறதுதான் உண்மை. வீட்டுல இருக்கும்போதுல அவங்க வைராகியா இல்ல. அதே பிறவில மோட்சம் போறவங்களா இருந்தாலும் சரி, பிறக்கும்போதே ஷாயிக சமயக் திருஷ்டியா இருக்கிறாங்க அப்படிங்கிற போதும் சரி, ஆனா வைராகியம் எப்போ வந்ததோ அவங்க ஆனா வீட்டுல இல்ல அப்படிங்கறதுதான். ஸோ வைராகியத்தோட அவங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிறது. சமயக் திருஷ்டி ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ சமயக் திருஷ்டி ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா ஞானமும் வைராகியம் சமயக் திருஷ்டி ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு ஞானமும் வைராகியமும் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு அவசியமும் இல்லை அப்படிங்கறதுதான். சமயக் தர்ஷனம் வந்து சமயக் ஞானம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னான். சமயக் தர்ஷனம் ஏற்பட்டதுனால கூட அவருக்கு வந்து சமயக் ஞானமும் ஏற்பட முடியும் இல்லையா? சமயக் ஞானம் அந்த மாதிரி வந்த ஞானம் தானே சமயக் ஞானமே தவிர, அதனால வந்து இங்க சொல்ற இங்க காத்தைகள்ல எதை ரெஃபர் பண்றாங்களோ, அதாவது ஆத்ம ஞானம், அவங்கள இங்க சொல்லப்படுறது ஆத்ம ஞானம். அந்த ஞானம் சமயக் திருஷ்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எப்ப வைராகியாகி எப்ப இதுவாராங்களோ சாரித்திரம் அப்பதான் அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட முடியும். சோ அந்த ஆத்ம ஞானம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே அந்த ஆத்ம ஞானம் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. சமயக் திருஷ்டி ஜீவனா இருந்தது அப்படின்னா கூட. சோ அந்த ஆத்ம ஞானம் எப்ப ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ஏற்படும் பாத்தீங்கன்னா, எந்த உயிர் வந்து ஆத்மாவில மட்டுமே மூழ்கி இருக்கோ, ஆத்மாவில எந்த உயிர் தன்னுடைய ஆத்மாவிலேயே மூழ்கி சுத்த உபயோக ஸ்திதியில இருக்கும், அப்பதான் அது வந்து இந்த இந்த நிலைமை இருக்கும். அதாவது சமயக் தர்ஷனம் வந்தோடனே அந்த நியமமா அந்த ஞானமும் வைராகிய சக்தி அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது எந்த நிலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த உயிர் வந்து தன்னுடைய ஆத்மாவில மூழ்கி இருக்கும், சுத்தோபயோக நிலையில இருக்கும், அப்பதான். மத்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமயக் தர்ஷன் காரணமா அந்த ஞானம் சமயக் ஞானமா இருக்கலாமே தவிர ஆத்ம ஞானமா அது இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறதா. சோ இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஞான வைராகியம் பத்தி பேசுறது அப்படிங்கிறது, ஞானங்கிறது ஆத்ம ஞானம், வைராகியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலயும் விரக்தி அடைகிறது. எதுல இருந்து? சம்சாரத்து மீது விரக்தி. சம்சாரம்னா அதாவது பிறவி மீது சம்சார், அப்புறம் சரீரம், அப்புறம் போகம், இதெல்லாம் வந்து விரக்தி அடையிறது. அதுதான் உங்களுக்கு வைராகியம். ஸோ இதெல்லாம் எப்ப ஏற்படுது அவங்களுக்கு? யாருக்கு அது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆத்ம ஞானத்துல பண்ணி சுத்தோபயோக ஸ்திதியில தான் அந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது தர்ஷனத்தோட தர்ஷனம் இருக்கும்போது இந்த ஞானமும் வைராக்கியமும் இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த நிலைமைனா அந்த நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம சுப உபயோகம் பண்ணும் பொழுது நீங்க புண்ணியத்தினுடைய பலன், புண்ணியத்துக்கு வந்து நீங்க அசுப உபயோகம் பண்ணும் போதும் புண்ணியம் கிடைக்க முடியும், சுப உபயோகம் பண்ண முடியும், புண்ணியம் கிடைக்க முடியும். ஸோ ரெண்டுத்துக்கும் பண்ணும் அந்த புண்ணியத்தினுடைய பலன் வந்தது கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா, புண்ணியத்தினுடைய பலன் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த புண்ணியத்தினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள அது என்னத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டுது. கண்டிப்பா அது தூண்டுது அப்படிங்கிறது. பலன் கொடுக்க வரும்போது பலன் வரும்பொழுது அது உங்களுக்குள்ள என்ன ஏற்படுத்துது? ஆசைய தூண்டுது அப்படிங்கிறாங்க. திருஷ்ணானா உங்களுக்கு அந்த திருஷ்ணானா ஒரு தாகம் மாதிரி, அதை அனுபவம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயக்கு திருஷ்ணாவை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து சமயக் திருஷ்டி ஜீவனா இருந்தா கூட, சமயக் திருஷ்டி உயிரா இருந்தது அப்படின்னா கூட அது விஷய சுகத்தை வந்து அனுபவம் பண்ணுது அப்படிங்கிறதான். சபி சமயக் திருஷ்டி ஜீவ், எல்லா சமயக் திருஷ்டி ஜீவனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புண்ணியத்தினுடைய அனுபவம் பண்ணும் பொழுதே அது அப்படியே சொல்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதாவது இதுவுமே வந்து மகராஜா அவங்களுடைய அந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. ஸோ எல்லாருக்கும் புண்ணிய பலன் கிடைக்குது, கிருஷ்ணா போகமும் அதுக்கு ஆர்வமும் இருக்கு அப்படின்னா, சமயக் திருஷ்டி ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து புண்ணியத்தை அனுபவம் பண்ணும்பொழுது புண்ணிய பலன் மேல ஆசக்தி
ஆஹ் அடையறது இல்ல. அதாவது வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசக்தி அவங்களுக்கு ஏற்படுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, அனுபவ கதை. சோ அவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசக்திய எங்க ஆல்ரெடி சொல்றாங்க ஆசக்தி இல்லாம அனுபவம் பண்றாங்க அப்படின்ட்டு. என்னன்னு உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசக்தி அவங்களுக்கு, ஆனா அந்த அனுபவம் பண்ணுங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது மித்யா திருஷ்டி அளவுக்கு அது இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறது இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஆசக்தியை கூட அஹ், விலக்கிக்கணும், அது இது பண்ணிக்கணும், அவங்கள அனாசக்தியா மாத்துறதுக்கு கூட இந்த உபதேசம் சொல்லப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு. சோ நான் அவங்களுக்கு அஞ்ஞானி மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆஹ் இந்த மாதிரி அவங்க இது பண்றது இல்ல, அஞ்ஞானி அளவுக்கு அவங்க பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இங்கேயும் அவங்க ஞானம்னு சொல்றது எந்த ஞானத்தை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கணும். வெறும் சமயக் தர்ஷன சமயக் ஞானத்தை பத்தி எடுத்துக்கிறாங்களா, இல்ல இந்த கிரந்தங்களை பாத்தீங்கன்னா அது ஆத்ம ஞானம் பத்தி தான் சொல்றாங்க அப்படிங்கிறதா. யார நீங்களே நீங்க உங்களை சமயக் திருஷ்டியாவும் ஞானியாவும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சோ அவங்களுமே இந்த விஷய கஷாயங்கள்ல இருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்கான உபதேசம் சொல்லப்பட்டதாகவும் இந்த விஷயத்த, அதாவது எந்த உயிருக்கு இருக்க முடியும்னு சொல்றாங்க, சமயக் திருஷ்டி உயிருக்கு இந்த மாதிரி ஞானமும் வைராகியமும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, வீத்தராக சமயக் திருஷ்டி தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அந்த வரிகள் படிக்கும்போது இவங்களுக்கு சமயக் திருஷ்டியா இருக்கிறவங்க கூட அவங்க யார் தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த உபதேசம் இருக்கலாம். சோ அப்ப சமயக் திருஷ்டி ஞானி உயிரா இருந்ததுன்னா அது கண்டிப்பா எல்லாத்துலயும் விரக்தியுடைய உயிரா இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுக்கான உபதேசமாவும் இதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான். அதனால சுப பரிணாமம் பண்ணியிருக்கோம். சுப உபயோகம் மூலியமா எல்லாம் என்ன பண்றோம், வந்து இதுல ஈடுபடுறோம் இல்லையா, சுபக்கிரியால ஈடுபடுறோம். எல்லாமே பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, விஷயங்கள் மேல கண்டிப்பா, அதாவது நீங்க பண்ற அந்த சுப உபயோகம் காரணமா ஏற்படுற புண்ணிய பலன் வரும் பொழுது அது உங்களுக்குள்ள விஷய திருஷ்ணாவை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கறதான். இது மூலியமா உங்களுக்கு அந்த உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நீங்க சுபக்கிரியை பண்ணும்போது அந்த புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னு போத்தீங்கன்னா, அது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. உங்களுக்கு வைபவத்துக்கு அடுக்கும், அதுக்கான சாதனங்கள் கொடுக்குது, அதுக்கான சூழல் கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. அப்படிங்கிற பொழுது அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அத அனுபவம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் தோணும் அப்படிங்கறதுதான். சமயக் திருஷ்டி ஜீவனா இருந்தது அப்படின்னா கூட எந்த சமயக் திருஷ்டி உயிர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த போகத்திலிருந்து தப்பிச்சிக்க முடியும். வீட்டிலே இருந்துகிட்டு அபிரதியா இருக்கும் பொழுது எந்த போகத்துல இருந்து அதால் தப்பிக்க முடியும்? சொல்றோம்ல, வீட்டிலே இருந்தா கூட அவங்கள வைராகியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்ப இவங்களும் சில குரூப் எல்லாம் சொல்றாங்க, நான் வீட்லயே வைராகிப்பா அப்படின்னு. சோ சமயக் திருஷ்டி ஜீவனா இருந்தா கூட அவங்க வீட்டிலேயே வைராகியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, யாரால எல்லா படிக்கிறவங்க சூழ இருக்கும்போது அது போகங்கள் எல்லாம் இருக்கும்போது அந்த போகங்கள்ல இருந்து தப்பிச்சுக்க யாரால முடியும் அப்படிங்கறதான். சோ அதனால வீட்லயே இருக்கிற அபிரதியா இருக்கிறவங்க அவங்களால விரக்தி எல்லாம் ஏற்பட முடியாது அப்படிங்கிறதான். சோ அவங்களுக்கு அந்த விரக்தி ஏற்பட முடியல அப்படிங்கிற போது அதை அனுபவம் பண்றாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்குதான் என்ன சொல்றோம், அவ்விரத அப்படிங்கறதான். சோ அந்த அவிரதா சமயக் திருஷ்டிக்கு சொல்றோம். சோ அந்த அவ்விர சமய திருஷ்டிக்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள அந்த போகத்தை அனுபவிக்கணும், அனுபவம் பண்ணுங்கிற அந்த ஆசை உற்பத்தி கண்டிப்பா ஏற்படுத்துது. அந்த போகத்துக்கான பலன், புண்ணியத்துக்கான பலன் வரும் பொழுது அந்த போக பொருள்லாம் கண்டிப்பா அவங்களுக்குள்ள அந்த ஆசைய ஏற்படுத்துது அப்படிங்கிறதான். அதான் அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்க முடியும். அவ்வளவு போகங்கள் இருந்தது அப்படின்னா கூட அந்த போகத்தை அனுபவம் பண்றாங்க அப்படின்னா கூட மித்யா திருஷ்டி அளவுக்கு அவங்க அதுல அவ்வளோ ஆர்வத்தோட அதை அனுபவம் பண்றது, ஏன்னா அது பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க இதை கூட அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு
திருஷ்ணா இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட, ஸோ அவங்க அளவுக்கு அதுல ஆழ்ந்து போறது இல்ல அப்படின்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அது கூட எப்படி வந்து சரியா இருக்கும் அப்படிங்க. ஸோ அப்ப அவங்க அனுபவம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஆசக்தி இல்லாம எடுத்துக்கிறாங்க. மித்யாதிஷ்டி அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆசக்தி இருக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இங்க அவர் வந்து எவ்வளவு தப்பா அது வந்து நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கறத இங்க வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உள்ளுக்குள்ள அந்த திருஷ்ணா இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க ஏன் விஷயத்துல ஈடுபடுறாங்க? சொல்றாங்கல்ல, அவங்க வீட்லயே வைராகின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல ருச்சி இல்லைன்னு சொன்னா, நான் ஏன் அதை போகம் பண்ணணும்? ஏற்கனவே 75வது காத்தையில பார்த்தோம். யார் யாரெல்லாம் வந்து விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களோ, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்? அவ்ளோ வலி இருக்குன்னு பார்த்தோம். துக்கம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த துக்கத்த போக்கிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து விஷய கஷாயத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சமயக் திருஷ்டி ஜீவன் அந்த அளவுக்கு ஆசக்தி அடையறது இல்லைன்னு சொல்றீங்க. மித்யா திருஷ்டி அளவுக்கு பண்றது இல்ல அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு அனுபவம் பண்ணணும்னு ஏன் தோணணும்? ஆசக்தி இல்லைன்னு சொன்னா ஏன் அனுபவம் பண்ணணும்னு தோணும்? ஸோ எந்த அளவுக்கு துக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க அதுல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுதான். அந்த போகத்து மேல உங்களுக்கு கண்டிப்பா இச்சை இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்க. நான் ஆசை இல்லாம அதை அனுபவம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையில இருக்க முடியாது அப்படிங்க. நான் அதை அனுபவம் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள இச்சை இருக்கிறதுனாலதான், எனக்குள்ள அந்த துக்கம் இருக்கிறதுனால தான் அனுபவம் பண்றேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த சமயக் திருஷ்டி நிறைய பேர் பேசுறாங்களே, நான் சமயக் திருஷ்டி சமயக் திருஷ்டி அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அதுல தீவிரமா அந்த மாதிரி இல்ல இல்ல. சமயக் திருஷ்டி உயிர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேய புத்தியோட தான் அவங்க வந்து போகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன புத்தியோட? ஹேய புத்தியோட. அதாவது அதை விட வேண்டியது அப்படின்னு தான் அது வந்து போகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்த வந்து ஆஹ் மனசு இல்லாம அவங்க வந்து போகம் பண்றாங்க, ஹேய புத்தியோட போகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நாம ஒரு பொருளை மேபி நீங்க எதிர்காலத்துல அது வந்து வேண்டாம்னு நினைக்கலாம், அதை விடணும்னு நினைக்கலாம். அது வந்து வேற விஷயம். ஆனா அட் பிரசன்ட் நம்ம நிலைமை என்னவா இருக்கு? இப்ப நமக்கு ஆசை இருக்கா இல்லையா அதை போகம் பண்ணும்போது? சோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. எந்த விஷயத்த நம்ம போகம் பண்றோமோ, அதாவது மனசு இல்லாம நான் அதை வந்து போகம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, மகராஜ் சொல்றாரு, எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்க ஒரு மூஞ்ச கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. யார் வந்து சொல்றாங்களோ நான் ஹேய புத்தியோட தான் நான் போகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றார், காட்டுங்க, கொண்டு வந்து டிவியில காட்டுங்க. அப்படி அந்த மாதிரி சமயக் திருஷ்டி யாரு? மனசே இல்லாம போகத்தை போகம் பண்றாங்க அப்படிங்கிறது உன்னிய சமயக். எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு அவர். சாப்பிட்றதாகட்டும், குடிக்கிறதாகட்டும், இரவுல சாப்பிடுறது. ஆனா சொல்லிக்க சொல்லிக்கிறாங்க, தன்னை சமயக் திருஷ்டி ஜீவன் சொல்லிக்கிறாங்க. ராத்திரியில உணவு தியாகம் பண்றதுனால என்ன ஆகும்? என்ன ஆக போகுது தியாகம் பண்றதுனால? அதே மாதிரி உருளைக்கிழங்கு வெங்காயம் சாப்பிட்ற தியாகம் பண்றதுனால என்ன ஆக போகுது? சாப்பிட்றது ராத்திரில சாப்பிட்டாலும் சரி, உருளைக்கிழங்கு வெங்காயம் சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே எதனுடைய கிரியா? வெறும் உடம்போட கிரியை. அதெல்லாம் ஆத்மா வந்து எப்படி இருக்கு? சாப்பிட்றதும் கிடையாது, குடிக்கிறதும் கிடையாது. அதே சமயக் திருஷ்டி போகுமே இத்தனை ஆசக்தி ஓரை எவ்வளவு ஆசக்தியோட இருக்காங்க. இரவு உணவு கூட தியாகம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆசக்தி இருக்கு. வெங்காயம் கிழங்கு தியாகம் பண்ற அளவுக்கு கூட முடியாம அளவுக்கு அவங்களுக்கு ஆசக்தி அந்த உணவு மேல இருக்கு.
ஆனா சொல்லிக்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க, அது ஆத்மா கிடையாது, அது சரீரத்தோட கிரியை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சமயக் திருஷ்டிங்க. மகராஜ் அந்த மாதிரி சமயத்துவம் பத்தி, சமயக் தர்ஷனம் பத்தி எனக்கு எங்கேயுமே நான் படிக்கல, நான் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன எப்படி இருக்காங்களோ அதே தான் வந்து யாருக்கு சொல்றாங்க, பகவானுக்கும் சொல்றாங்க. ஏன்னா அவர் சமயக் திருஷ்டியா இருக்காரு, பிறக்கும்போது சாய் சமயக் திருஷ்டி. அதனால அவருமே அதனால ஹேய புத்தியோட தான் எல்லாத்தையும் பகவான் போகம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மாதிரி இல்லை அப்படிங்கறத இங்க வந்து சொல்றாங்க. இந்த ஹேய புத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கூட எவ்வளவு சௌகரியமா சொல்லிக்கும். எனக்கு பிடிக்கலப்பா, இருந்தாலும் நான் செய்யறேன். எனக்கு சாப்பிடணும்னே இல்லை, எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கணும்னே இல்லை, ஆனா வேற வழி இல்லாம நான் பண்றேன், சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படி நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறதான். அதே ஹேய புத்திய பூஜைக்கு சொல்றாங்க, பூஜையும் ஹேய புத்தியோட தான் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா அதை என்ன பண்ணிடுறாங்க, பூஜை தேவையில்லைன்னு அதை விட்டுடுறாங்க. எதுக்கு பூஜை பண்ணணும்? ஆனா உணவுக்கு மட்டும் அந்த மாதிரி ஹேய புத்தியோட பண்றோம். பூஜை ஹேய புத்தியோட பண்றதுன்னா 4 இடத்துல பூஜையே பண்றது இல்லை. ஆனா சாப்பிட்றது மட்டும், இதெல்லாம் போகத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் ஹேய புத்தியோட பண்றோம் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து ஆஹ் அதான் ரசகுல்லா எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கூட நான் ஹேய புத்தியோட தாங்க சாப்பிட்றேன், எனக்கு தொண்டை கீழே இறங்குறது கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி நம்ம எதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி அது மாதிரி நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து இந்த அத்தியாத்ம சர்ச்சை நிறைய பண்றாங்களோ, அந்த மாதிரி மேல் லெவல்ல இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற பொழுது இது எவ்வளோ கேலிக்குறி விஷயமா, எவ்வளோ இந்த விஷயமா இருக்கு அப்படிங்கிறது. மகராஜானா கொடுத்துருக்காரு, ஆச்சாரிய கொடுத்துருக்காரு, என்ன கொடுத்துருக்காரு, போகம் பண்ணும்போது அது எப்படி பண்ணுது, அட்டை மாதிரி பிரிச்சா கூட பிரிக்கிறது இல்லை, அந்த மாதிரி போகம் பண்ணுது உயிர். அந்த விஷயங்கள் மேல அவ்வளவு ஈடுபாடு காட்டுது. ஆனா சொல்றது என்ன சொல்றோம், ஹேய புத்தியோட போகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறது அப்படின்னு தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதை வந்து நீங்க எடுத்துக்கணும் சொல்றோம் இல்லையா, நான் நிறைய பேர் சொல்றதை பாக்குறோம், எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லப்பா, ஆனால் நான் செய்யறேன் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப எவ்வளவு ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறது. அதுதான் சொன்னேன், ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், எதுவுமே ராத்திரி அவங்களுக்கு எதுவுமே விடுறது இல்லை. எல்லாமே ஹே புத்தியோட பண்றேன், ஹே புத்தியோட பண்றேன்னு சொல்லிட்டு எதையும் விடுறது. பஞ்ச கல்யாணம் நடக்கிற இடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க கூட ராத்திரி சாப்பிடுறாங்க. ராத்திரி பூரா தண்ணி குடிக்காம கூட இருக்க முடியாது அங்க பண்ணும்போது. இல்ல பிரவச்சனம் நடக்குது, பேசுறாங்க, அப்போ உன் கையில பாட்டில் வச்சுட்டு தான் உட்காந்துருக்கும். சுவாத்தியாயம் நடக்குது, அப்பவும் பக்கத்துல வச்சுட்டு இருக்கும்போது தண்ணி தான் எடுக்குது, முடியல அப்படின்னு குடிக்கிறதெல்லாம் நடக்குது. அப்படிங்கிற போது எவ்வளவு வினயம் இருக்கும் உங்களுக்கு. சுவாத்தியாயம் பண்ணும்போது என்ன வினயம் காட்டுறீங்க அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கிரந்தம் படிக்கிறோம், அத்தியாத்மத்தினுடைய அந்த துளிய படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்றோம். அப்படிங்கிற பொழுது என்ன வினயம் காட்டுறோம், என்ன பண்றோம், என்ன மாதிரி மனநிலை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது எவ்வளவு வந்து நம்ம வந்து துருபயோகம் பண்றோம் அப்படிங்கிறோம். அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். வினையெல்லாம் காட்டாம நடக்கும்போது, சுவாத்தியம் நடக்கும்போதும் சரி, இல்ல இந்த மாதிரி பஞ்ச கல்யாணங்கள்லாம் பண்ணும்போதும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து என்னன்னா இந்த விஷயங்கள் எந்த அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரியல, சித்தாந்தமும் தெரியல, என்ன நோக்கு, அதாவது என்ன ஆங்கிள் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் தெரியல, புண்ணிய பாபத்தினுடைய அந்த வியாக்கியானமும் தெரியல அப்படிங்கிறது. என்ன விஷயம் எழுதப்பட்டிருக்கோ அந்த வரிகளா
அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அதையே அப்படியே ஒப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்க மன அபிப்பிராயம், ஆச்சாரியர் அப்படி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது இல்ல. படிக்கிறவங்க அவங்கவுங்க அபிப்பிராயங்களை சொல்லிக்கிறாங்க. அது இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சொன்ன இந்த விஷயம் மேல இருக்கிற அந்த விஷய ஆசை, விஷய கஷாயத்தினால இது பண்றது, அது வந்து சுப உபயோகத்தினால நடக்குது அப்படின்னு சொன்னா, ஸோ அது வந்து எல்லாருக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தேவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உள்ளுக்குள்ள அந்த திருஷ்ணா, தாகம் இருக்கு அப்படிங்கிறது. அப்படிங்கிற மாதிரி அதே அதான் எல்லாருக்குள்ளயும் அந்த திருஷ்ணா இருக்கிறதுனால தான் அவங்க அந்த போகத்தை அனுபவிக்கிறாங்க ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஷயத்துல வந்து யாருக்குமே சுகம் கிடைக்கல அப்படிங்கிறது. ஸோ யாரெல்லாம் வந்து ஈடுபடுறாங்களோ, ஸோ அவங்களுக்கும் விஷயத்தினால சுகம் கிடைக்கல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஷாயிக சமய திருஷ்டி கூட வைராகியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏன் வைராகியத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும்? அவங்க வைராகியா அப்ப இல்ல அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்யப்படுது. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் நீலாஞ்சனாவை நாட்டி ஆட வைக்கிறான் தேவன்? அவர் ஆல்ரெடி வைராகியா இருந்தா ஆதிநாத சுவாமி அவர் பாட்டு பேருக்கு போறாரு தீட்சைக்கு. போரும் இத்தனை காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா அவர் போல, அவர் வீட்டுலதான் இருக்காரு. 84 லட்சம் பூர்வ, இதுல 83 லட்சம் பூர்வ வரைக்கும் வீட்டுல இருக்காரு. ராஜபோகத்தெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்காரு. அவருன்னு ஷாயிக சமய திருஷ்டி தீர்த்தங்கிற தத்பவ மோட்சகாமி. அவருக்கு இன்னும் வைராகியம் ஏற்படல, அதனாலதான் வீட்டுல இருக்காரு. சோ அவருக்கு வைராகியம் ஏற்படுத்தணும், ஏன்னா அவர் தர்ம தீர்த்தத்தை அடுத்து நடத்தணும் அவரு. அதனால்தான் இந்திரன் வந்து என்ன பண்றான், நீலாஞ்சனைய அனுப்பி வைக்கிறான். இந்திரன் தான் பகவானுக்கு எதிராளியான, அவருக்கு வைராகி ஏற்படுத்துறதுக்கு ஒரு நீலாஞ்சனைய அனுப்பி வைக்கணும். ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கர்மே வைராகி, கர்ல வீட்லயே வைராகி, வீட்லயே வைராகின்னு. கால லப்தி வந்ததுன்னு சொன்னா எல்லாம் தானா விடுபட்டு போயிடும். எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் வந்து சாரித்திர மோகினி கர்மம்லாம் ஷயோபசம் ஆயிட்டு அப்படியே எல்லாம் விடுபட்டு போயிடும். வஸ்திரம் தானா கீழே விழுந்துரும். அவங்களுக்கு உடனே எல்லா சாரித்திரமும் வந்துடும். வீட்லயே வைராகி, கால லப்தி வந்ததுன்னா இதெல்லாம் ஏற்பட்டுரும். அந்த வந்து எல்லா சமய நேரத்துல அதெல்லாம் ஆயிடும் அப்படின்னு. நீங்க வேணா அந்த மாதிரி யோசிக்கலாம். கால லப்தி வந்ததுன்னா, டைம் வந்ததுன்னா எல்லாம் நடக்கும். ஆனா இந்திரன் வந்து அந்த மாதிரி நினைக்கல. இந்திரனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனும் ஷாயிக சம்திஷ்டி, அவனும் போகத்துல மூழ்கி இருக்கான். அவன் தேவனா இருந்தா கூட அவன் வந்து மனுஷருக்காக யோசிக்கிறான். யார் வந்து எதிர்காலத்துல இந்த தர்ம தீர்த்தத்தை நடத்தணும் இல்லையா, பகவான் இந்த தீர்த்தங்கிறார். சோ தர்ம தீர்த்தத்தை அவரு வழி நடத்த போறாரு. அப்படிப்பட்ட உயிர், அந்த தீர்த்தங்கிற உயிர் வந்து பாத்தீங்கன்னு அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த உயிருக்கு இப்ப வைராகியத்தை கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு இந்திரன் வந்து யோசிக்கிறான். அப்பதான் அவன் வந்து என்ன பண்றான், நீலாஞ்சனையுடைய நாட்டியத்துக்கு ஏற்பாடு பண்றான். ஞான வைராகிய சக்தி அதுல வந்து அவருக்குள்ள இருந்ததுன்னு சொன்னான். அதை ஏற்படுத்துறதுக்கு கொண்டு வர்றதுக்கு அவருக்கு இல்லைங்கிறதுனால தான் அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி அங்க செய்யப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ அது உள்ளுக்குள்ள இருக்கு, பிரகடனமாகல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட, அப்படின்னு சொன்னா கூட அது கூட இல்லை அப்படிங்கிறதா இது அப்படிங்கிற இருந்ததா ஏதோ ஒரு இதுல வரணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு சம்யக்தம் தான் இருக்கே தவிர ஷாயிக சமயக் திருஷ்டியா இருக்காங்க. ஞானம் அந்த சமயக் தர்ஷனத்தோட ஞானமும் வர முடியும் அப்படின்னா அது சமயக் ஞானமா இருக்குமே தவிர, இங்க சொல்லப்படுற அந்த ஆத்ம ஞானமோ இல்ல ஆத்ம சாரித்திரமோ அங்க இல்ல அப்படிங்கிறதான். அது ஏற்படுத்துறதுக்கு தான் இங்க வந்து இந்திரன் வந்து அந்த முயற்சி பண்றான். அதனால வைராகிய சக்தி, வைராகி இருந்தது, அப்படிலாம் இருந்தது, அது பிரகடனம் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்.
அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து தவறான அபிப்பிராயம் தான் அப்படின்னு சொல்றது. அவங்களுக்குள்ள வைராகிய சக்தி இருக்கு அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பிரகடனமாகல. அது வந்து பிரகடனமாகிறதுன்னு ஒண்ணு, இருக்குதுங்கிறது ஒண்ணு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட வைராகி की शक्ति है मतलब प्रकट है वो यही मानती. ஸோ மற்றவங்க சொல்றாங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வைராகி சக்தி இருக்கு, வெளிப்பட்டுட்டும் இருக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துனா அது வந்து தவறாயிடும் அப்படிங்கிறதா. ஸோ அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வைராகிய சக்தியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது பிரகடனமாகல அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு எடுத்தீங்கன்னா அப்ப வந்து இவங்க வந்து அதை தூண்டி விடுறதுக்கு அதுக்கு ஒரு நிமித்தத்தை உருவாக்குறாங்க அப்படிங்க. ஆனா இருக்கு வெளிப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ரொம்பவுமே தப்பாயிடும் அப்படிங்கிறது. ஏன்னா வைராக்கியம் இருந்தது அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள வைராகியம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க சொல்றாங்க இல்லையா பிரகடனமாகல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் இது பண்றாங்க. சோ சக்தி இருக்கு, அது பிரகடனமாகல, அதுக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டாண்டு இருக்கு ஆனா அது வந்து ஆஹ் அப்போ வீட்லயே இருக்காரு அப்படிங்கிற போது அது வந்து தப்பாயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப நீங்க இருக்கு ஆனா வெளிப்படலன்னு அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கூட வைராக்கியம் உள்ளுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா அதோடு சேர்ந்து ராகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ வைராக்கியம் இருந்ததுன்னு சொன்னா ராகமும் வைராக்கியமும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? ரெண்டும் வேற வேற இல்லையா? ராகம் இருந்தா வைராகியம் இருக்க போறதில்ல, வைராகியம் இருந்தா ராகம் இருக்க போறதில்ல. அப்போ வைராக்கியமும் இருக்கு ராகமும் இருக்கு அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா அப்ப வைராக்கியத்துக்குன்னு தனியா ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்காங்க? ஏன்னா அவர் வீட்டை விட்டு வரல, போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வைராகியமும் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப அதுக்கான தனி சப்தம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறேன். இப்ப ரெண்டுமே ஒரே விஷயம் ஆயிடும். அப்ப வீடும் காடும் ஒண்ணுன்னு ஆயிடும். அதான் அவங்க சொல்றாங்க மகாராஜ். பகவான் கூட இருந்தா கூட இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பகவானா இருந்தா கூட சாயக சமயக் திருஷ்டியா இருந்தா கூட இப்ப அதாவது எப்ப அவர் ராஜ்யம் அரசாள்றாரோ அப்ப பாத்தீங்கன்னா வைராகிய சக்தி சே சம்பன்னனகி, வைராகி சக்தியால நிறைஞ்சவரா அவரு இல்ல அப்படிங்கிற. சோ ரெண்டு ஸ்டாண்டுக்குமே சொல்றாங்க உள்ள இருந்தது அது பிரகடனமாகல அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கூட அதுல வந்து என்ன மாதிரி இது வரும் அப்படிங்கிறத அது சொல்றாங்க. இருக்குது ஆனாலும் அவர் போகமும் அனுபவிக்கிறான்னு எடுத்தீங்கன்னா அது சுத்தமாவே தப்பு. இருக்கு ஆனா அது வெளிப்படலை அப்படிங்கிறப்ப எடுக்கும் போதும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா கூட அதுவுமே எப்படி வந்து சரியில்லாமா? ராக இருக்கிறதுல எப்படி வைராகியம் இருக்க முடியும் அப்படிங்க. அதனால சாயக சமய திருஷ்டியா இருந்தா கூட தீர்த்தங்கரரா ஆக போறாரு, தீர்த்தங்கரர் தான் அவரு. சோ இதுவாக மோட்சமும் போறாரு அதே பிறவில அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த வைராகிய சக்தி அவர்கிட்ட இல்ல, இப்போ அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது. சோ அந்த வைராகிய சக்திய கொண்டு வர்றதுக்கு அவருக்குள்ள அந்த தூண்டு பண்றதுக்கு தான் இந்திரன் வந்து அந்த வேலையை நிமித்தம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுது. சோ அந்த நீலாஞ்சனை பார்க்கும்போது அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அவருக்கு வந்து வைராகிய சக்தி உள்ளுக்குள்ள இருந்து அவருக்கு என்ன ஆகுது? விழிப்படையுது. ஏன்னா இப்ப ராகத்துல இருந்தாரு, இப்போ வைராகிய சக்தி விழிப்படையுது. அதனால வந்து சுபோபயோகம் மூலியமா உங்களுக்கு வந்து விஷய சுகம் கிடைக்குது. சோ அந்த விஷய சுகம் கிடைக்குது அப்படிங்கிற போது அது வந்து உங்களுக்கு என்னத்தை ஏற்படுத்துது? விஷயத்துக்கான அனுபவிக்கிறது விஷய திருஷ்ணாவையும் அது உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது. சோ அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது திருஷ்ணாவையும் ஆசையும் ஏற்படுத்துது. எனக்கு ஆசை இல்லாம நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறதான். சோ இந்த சித்தாந்தத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதான். சோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லாம் வந்து
மித்யா திருஷ்டிக்காக புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மித்யா திருஷ்டிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அதை வந்து தேடி தேடி ஓடுறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. சோ ஆனா சம்யக் திருஷ்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஹேய புத்தியோட அனுபவம் பண்றாங்க, ஆசக்தி வந்து அவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு. ஸோ ஏய புத்தியோட யாருமே வந்து போகம் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இங்க சரளமா சொல்லப்பட்டு, ஸோ யாருக்கு வந்து சமயக் தர்ஷன் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு கிருஷ்ணா உற்பத்தி பண்ணுது அப்படின்னு தான் சொல்றாங்க. போகத்தை அனுபவம் பண்ணும்போது யார் புண்ணியத்தோட பலன் இது பண்றாங்களோ அவங்களுக்கு அது என்ன ஏற்படுது, ஆசையே ஏற்படுது, திருஷ்ணா போக விஷய திருஷ்ணா ஏற்படுது அப்படிங்கிறது. அந்த ஹேய புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தியும் பேசுறார். எங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு ஹேய புத்தி யாருக்கு எங்க வர முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப வந்து ஏற்படும் அப்படின்னு. சோ அந்த ஹேய புத்தி ஏற்படும் பொழுது அப்போ பரிணாமம் எந்த மாதிரி இருக்கும். நான் ஹேய புத்தியோட இதெல்லாம் அனுபவம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த பரிணாமம் வந்து அதுல வந்து உங்களுக்கு அஞ்ஞானம் இருக்கிறது தெரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அது வெறும் விஷயத்தினால ஒண்ணும் இல்லை, அது வெறும் சரீரத்துக்கானது, கிரியைகள்லாம் சரீர கிரியை, அது உணவா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும், போக இதுவா அனுபவிக்கிறது எல்லாமே சரீரத்துல நடக்குது. ஆத்மா வந்து சுத்த புத்த ஏக சுபாவாலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அஞ்ஞானத்துக்கு உபதேஷ் கபிபி ஆத்மா கஹி. இந்த மாதிரி அஞ்ஞான உபதேசம், அதாவது நான் ஹேய புத்தியோட எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது, நான் பண்றதெல்லாம் வெறும் சரீர சம்பந்தப்பட்டது, அதுக்கும் என் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உபதேசம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த உபதேசத்தினால ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனமும் நன்மை தரக்கூடியதும் இல்லை அப்படிங்கிறதான். சோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எந்த உயிர் பத்தி, எல்லா உயிர் பத்தி தான் பேசுற இல்லையா அவர். எந்த உயிருக்கு வந்து விஷயஸ்வரூப் அந்த விஷய திருஷ்ணாவான பேசுற ஆச்சாரிய சொல்ற விஷய திருஷ்ணா ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சொல்லும் பொழுது அதுல இருந்து விலகிறது. ஏன்னா நீங்க வந்து போகம் பண்றீங்கன்னு சொன்னா, அனுபவம் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த திருஷ்ணா உற்பத்தி ஆகிறதுனால நீங்க போகம் பண்றீங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த திருஷ்ணா இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க அந்த இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ்லாம் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த விடுபடணும்னு நினைச்சாதான் அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளில வர முடியும், வீட்டுல இருந்து வெளில வர முடியும். பரத் சக்கரவர்த்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு திருஷ்ணா இருந்தது, தாகம் இருந்தது. அதனால்தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு வனம் காடு எல்லாம் சுத்தி 60,000 வருஷம் அவர் வந்து திக்விஜயம் பண்றார். எதனால பண்றாரு, அவருக்குள்ள அந்த ஆர்வம் இருந்தது அப்படிங்கறதுனால. வீட்டை விட்டு 60,000 வருஷம் அவரு சுத்துறாரு, திக்விஜயம் பண்றார். அதுக்கப்புறம் அயோத்தியா வரும்பொழுது அங்க வந்து பாகுபலிக்கு அவங்களுக்குலாம் அந்த சண்டையும் நடக்குது இல்லையா. சோ அப்ப அதுல வந்து பார்த்தா இதுல வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கலாம். எந்த கிரியாவும் வந்து ஆத்மா பண்ணுது அப்படின்னு சொன்னா அதை வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ரியா அப்படி பூரே ஒரு விஷயத்துல ஆத்மா ஈடுபடுது அப்படின்னு சொன்னா அது இந்த மனம் இல்லாம ஈடுபடுறது அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஒண்ணு செய்து அப்படின்னு சொன்னா அது எப்படி செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தன் மண் வச்சன் செய் எல்லாத்மா எல்லாமும் அதுல ஈடுபடுத்தி தான் அந்த வேலைய அது வந்து செய்யுது அப்படிங்கிறதான். சோ ஏய புத்தி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கிரியா மேல அதுக்கு இஷ்டம் இருக்காது இல்லையா. ஏய புத்தி இருந்து அது விட வேண்டியன்னு தெரிஞ்சிருக்கு, சோ அதை செய்யக்கூடாதுன்னா அப்ப அந்த ஹேய புத்தி அதுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா
அது வந்து எப்படி இருக்காது, ஆசக்தியோட இருக்காது, அனாசக்தியா இருக்கும். அனாசக்தி மாதிரி அது செய்யாது. அதுல இருந்து அது விலகிடும். எப்படியாவது அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது பண்ணும். அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல இருந்து விலகி போயிடாது. அதனுடைய பரிணாமமும் மாறிடும். ஹேய புத்தியும் இருக்கு. அப்புறம் ஆசக்தி சே கிரகன் பி கர்த்தி. ஸோ ஆசக்தியோட எனக்கு ஹேய புத்தியும் இருக்கு, ஆசக்தியோட அதை கிரகிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் இல்லை, அப்படி ஏற்பட முடியாது அப்படிங்கிற. ஸோ எந்த பொருள் மேல உங்களுக்கு ஹேய புத்தி இருக்கோ அதுக்கான கிரியா உங்களால செய்ய முடியாது. கண்டிப்பா அதுல இருந்து நீங்க விடுபட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிறோம். அதனால இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்க. ஸோ எந்த விஷயம், எந்த உயிரா இருந்தாலுமே புண்ணியத்தினுடைய பலனை போகம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணுது, போகம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து விஷய திருஷ்ணாவை அதிகமாக்குது அப்படிங்கிறதான். அதுதான் இங்க சொல்றதுக்கான தாத்பரியம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க உங்களையே ஏமாத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். நான் போகம் பண்றேன், ஹேய புத்தியோட போகம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏமாத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப நீங்க விரும்பி சாப்பிட்றீங்களா, விரும்பாம சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்க, நான் விரும்பாம தான் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆனா நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களையே நீங்க ஏமாத்திக்க கூடாது. ஸோ எந்த அளவுக்கு அது புண்ணியத்தை பலனை போகம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது பண்ணும்பொழுது, ஸோ போகம் பண்ணும்பொழுது அதுக்கான அந்த விஷய திருஷ்ணாவையும் அது வந்து அதிகமாக்கிக்குது அப்படிங்கிறதான். நீங்க சமயக் திருஷ்டியா இருந்தாலும் சரி, மித்யா திருஷ்டியா இருந்தாலும் சரி. ஸோ அதனால வந்து அது இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான். ஸோ அதனால சமயக் திருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்ஜாதுங்க இது. ஸோ அவங்களுக்கு வந்து புரிய வச்சுக்க முடியும். புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னா ஸோ அவங்களுக்கு வந்து உபாதான சக்தி வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா பவ்ய நிகட பவ்யனா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து சின்ன நிமித்தம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது சமயக் திருஷ்டியா இருக்கும் பட்சத்துல. ஆனா யாருக்கு வந்து சமயக் தர்ஷன் இல்லையோ, கஷாயத்தோட தீவிரத்தன்மை இருக்கோ, அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா கூட அந்த முயற்சியும் வீணாதான் போயிடும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கஷாயத்தினுடைய உதயம் மந்தம் ஆகலையோ அது வரைக்கும் அதுக்கு வந்து அது புரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது. அதனால இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சமயக் திருஷ்டி வந்து தன்னுடைய ஆஹ் பரிணாமத்தை விஷய சுகத்துல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சிய பண்ணணும் அப்படிங்கிறதான். அதனால விஷய சுகங்கிறது வந்து ஹேயமாவும் இருக்கு, ஆனா அதை நான் போகமும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால நல்லா ஸோ அது ஹேயன்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷய சுகத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணும். அது சமயக் திருஷ்டி ஜீவன் பண்ணும். அதனால பரிணாமத்தை வந்து நம்ம வந்து விஷய சுகத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். அதனால அப்படி இல்லாம நீங்க இதையே சொல்லிட்டு போகமும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஆமா. ஸோ அதனால எந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீட்டுங்கிறது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குமே அந்த புரிதல் வர வரைக்கும் அவங்களுக்கும் அவனுடைய நிலைமையும் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எப்போ அவங்களுக்கு வந்து அதனுடைய இது அந்த விஷயம் புரியுதோ அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, அட நான் வந்து எவ்வளவு நாள் இங்க உட்காந்துருக்கேன், எதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யணும், இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நான் வந்து ஆஹ் ஆள்றதுல இவ்வளவு காலமும் போகம் பண்ணியிருக்கேன், கழிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து எப்போ அவருக்கு வந்து அந்த விஷயம் புரிப்படுதோ அந்த சிந்தனை வருதோ அந்த சமயம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய போகம் எவ்வளவு போகம் பண்ணாரோ அது எல்லாமே வந்து
நிந்தனை பண்ணிட்டு என்ன பண்றாரு, அதுல இருந்து விலகி போயிடறாரு. ஸோ புராணங்கள்ல இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறோம். நான் வந்து அஞ்ஞானி, நானே வந்து இந்த மாதிரி இருக்கேன், நான் போகி மைக்காமி, நான் எவ்வளவு மூர்கனா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 83 லட்சம் வருஷத்தை நான் வந்து ஆஹ் இதுலயே கழிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த விதமான சமயமத்துக்கான எந்த இதையுமே சாதனையுமே நான் வந்து பண்ணல. அப்படிங்கிற போது எப்படி எனக்கு ஆத்ம சுகம் கிடைக்க முடியும்? இது வரைக்கும் நான் வந்து போகத்துல இவ்வளவு காலத்தை கழிச்சிருக்கேன். அப்போ நான் வந்து எப்போ வைராக்கியம் ஏற்படுதோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விடுபடுற பரிணாமம் ஏற்பட முடியும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, கேய புத்தி, கேய புத்தி வந்துடுச்சு அவருக்கு அப்படின்னு அப்பதான் சொல்லும். போகம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஹேய புத்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இல்லை அப்படின்னு, அது உங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படிங்கிறது. அதனால வந்து இந்த மாதிரி வைராகி எடுத்துக்கிறதுக்கும் போகத்தை விடுறதுக்கான இதுவே பக்கத்துல எதுவும் அதுக்கான இதுவே இல்லை அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து ஹேய புத்தி எங்கேருந்து வந்தது? ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா ருச்சியோட தான் பண்றீங்க, அது பிடிச்சுதான் பண்றீங்க, அந்த போகத்துல ஈடுபடுறீங்க. ஸோ அது காரணமா விஷய திருஷ்ணாவையும் அதிகமாக்குறீங்க அப்படிங்கறதான். ஸோ அது இவ்வளவு ஆழமான விஷயம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. அதனால வந்து எல்லாமே செஞ்சிட்டு இருக்கேன் அப்புறமும் நான் வந்து வைராகி அப்படின்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். சுவாத்தியாயில வந்து ஆனந்த் எடுத்துக்கிட்டேன், விஷய போகம் छोड़ना नहीं और स्वाध्याय में बस आनंद लेकर. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சுவாத்தியாயம் பண்ணும்போது நீங்க சமயக் திருஷ்டின்னு வேணா சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர போகத்துல இருந்து விடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிறதான். எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வீத்தராக சமயக் திருஷ்ணனை பத்தி நீங்க சர்ச்சை பண்ணாலும், அத்தியாத்ம கிரந்தங்கள் படிச்சு என்னதான் நீங்க சர்ச்சை பண்ணாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க வந்து நீங்க எவனை இது பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ அதை வந்து அதையும் பார்க்கணும், அதுல இருந்து நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னா. அதனால சராக சமயக் தர்ஷனும் அதே மாதிரி வீத்தராக சமயக் தர்ஷனத்துக்கான நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சமயக் தர்ஷனம் ஒரே மாதிரி பார்த்து ரெண்டுத்துக்குமே பேதம் இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது இல்லை. 2 சமயக் தர்ஷனமும் வேற வேற. சராக சமயக் தர்ஷன் வேற, வீத்தராக சமயக் தர்ஷன், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அதுதான் வந்து இந்த காத்தை மூலியமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போகத்துக்கான என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த போகம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து வெறும் விஷய திருஷ்ணாவை உங்களுக்குள்ள அதிகமாக்குறத தவிர வேற எந்த வேலையும் இந்த போகங்கள் செய்யல அப்படிங்கிறதாம். அதனால இதை புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நம்மளால வந்து அதுல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதாம். 78வது காத்தை அதான். 79வது காத்தை நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. புரியுது ஆண்டி. வைராகியம்ன்றது என்னன்னு புரியுது. அப்போ கரெக்ட் சொன்னது. அதாவது ஞானமும் வைராகியமும் வந்து எந்த நிலையில சம்யக் திருஷ்டிக்கு இருக்குன்றது அந்த வீதராக சம்யக்தம் முனி மகராஜி அவங்களுக்குதான் வந்து அந்த வைராகி அப்படின்னு சொல்றது. முனி மகராஜ் கூட வந்து சாதாரண முனி மகராஜுக்கு இல்ல, யார் தன்னுடைய ஆத்மாவில வந்து மூழ்கி இருக்க சுத்தோபயோகிக்குதான் சமயக் தர்ஷனத்தோட கூடி அந்த ஞானமும் வைராகியமும் இருக்க முடியும் இருக்கும் அப்படின்றது வந்து அது அந்த ஞானங்கிறது. ஆமா, ஞானங்கிறது இங்க சொல்றது ஆத்ம ஞானம். சாதாரணமா இருக்க சமயக் ஞானங்கிறது வேற. வேற. ஓகே. அது தர்ஷனம் வரும்போதே உங்களுக்கு அந்த சமயக் ஞானம் வந்துட முடியும். சோ அந்த சமயக் ஞானங்கிறது வேற, வைராகியத்துக்கு வரக்கூடிய அந்த ஆத்ம ஞானங்கிறது வேற. வேற. அதான் கரெக்ட். அதாவது போக அனுபவம் பண்றப்ப நிச்சயமா அது பண்றப்ப அது இது இல்லைன்னா தேவை, இது இல்லைன்னா இருக்க முடியாதுன்றது இல்ல. பட் கிடைச்சதுன்னா அதை அனுபவம் பண்ணிதான் ஆகிறோம். நம்ம அதுல வந்து மூழ்கிடுறோம். அது வந்து அது ஒண்ணுமே பண்ண அனுபவம் முடியாது. பண்ணும்போது, ஆமா, அனுபவம் பண்ணும் போதே அதுக்கு அந்த நம்ம அந்த திருஷ்ணாவையும் அதிகப்படுத்திக்கிறோம். அதிகப்படுத்திக்கிறோம். அது வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது அதுல பிடிக்காம பண்றதுன்றதுலாம் இல்லவே இல்லை நிஜமா. அது சுத்த நிறைய அது எல்லாரும் சொல்றோம். நிறைய பேர் சொல்றது நான் கூட கேட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறதுங்க இல்லைங்க, இருந்தா கூட நான் வந்து
வேற வழி மத்த இல்ல வேலையை அப்படின்னு. வேணா சம்சாரத்துல வேற ஏதாவது நம்மளுக்கு வெறுப்பான விஷயங்கள் வேணா பிடிக்காம செய்யறோம், வேற வழியிலே செய்யணுமே, இல்ல அதுல வேணா நம்ம அது கரெக்டா பண்றோம். இல்ல அதுல வேணா அது மேபி கூட பாத்தி பிடிக்காம கூட இல்ல பண்ணுவோம். இல்ல அது கூட உம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உம் சைக்காலஜி படிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆஹ் வந்து வேண்டா வெறுப்பா செய்யறேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுல உம் உங்களுக்கு அந்த 1% அதுல அக்செப்டன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களால அந்த பண்ணவே வேலையை மாட்டோம். செய்ய முடியாது பண்ணவே அப்படிங்கிறாங்க. முடியும். பண்ணவே முடியும். ஈவன் கரெக்ட் கரெக்ட். மேபி வீட்ல பர்சன்டேஜ் இருக்கலாம். பர்சன்டேஜ் வந்து ரொம்ப பிடிக்காம இருக்கலாம். வேற வழி இல்லைன்னு கொஞ்சோண்டு இருக்கலாம். மற்றபடி சுத்தமா நீங்க சொன்ன மாதிரி 1% கூட இல்லைன்னா அது பண்ணவே மாட்டோம். கட்டாயம். பண்ண மாட்டோம். அதுதான் விஷயம். சோ அங்க வீட்ல கூட கரெக்ட். அதான் விஷயம். பிடிக்கலன்னு சொன்னா அங்கேயும் பண்ண மாட்டோம். ஆமா ஆமா. அது வேணா நான் கரெக்ட் படிக்கிறேன்னு சொன்னா கரெக்ட் ஏதோ கரெக்ட். ஒரு அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வந்து அதுல ஓகே. இருந்தது அப்புறம் அப்போ அப்படின்னா தான். இதெல்லாம் ஓகே கரெக்ட். ஹலோ, காதுல விழுதுங்களா ஆண்டி? கேக்குதுப்பா, கேக்குது சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கப்பா. கேக்குதுப்பா, எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்கலையா? ஹலோ. எனக்கு கேக்குதுப்பா. இப்ப இப்ப ஒரு செகண்ட். ஓகே, ஒரு செகண்ட். இப்பதான் ஒரு ஆ, செகண்ட். அதான் ஓகே. புரியுது, நல்லா புரியுது. அப்போ நம்ம பரத சக்கரவர்த்தி கரெக்ட். இப்ப அது சொல்ற பார்த்தா அப்ப வந்து வீட்டுல வந்து வைராகி இல்லைன்ட்டு, அப்ப அந்த ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த எண்ணெய் எடுத்துட்டு போற கதை, அந்த கதை வந்து அப்ப அப்புறமா பின்னாடி இவங்க சொன்னிக்கிட்ட கதையா, அது எப்படி இல்ல வந்தது இல்ல அந்த கதை? அந்த கதை இருந்தது அப்படின்னா கூட, அது வேறுபடுத்தி பாக்குறதெல்லாம் இருந்ததுன்னா கூட, அதுக்கு சென்ஸ் அதுக்கு மீனிங் வந்து அவர் வைராகியத்தோட இருந்தாரு அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இப்ப நம்ம கூட தான் சொல்றோம், ம், அலர்ட்டா இருக்கோம்னு சொல்றோம். எனக்கும் புரியுது, நான் இந்த ம், ஆத்மாவை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். புத்திக்குள்ள ம். எல்லாம் பண்றோம், எல்லாமே பண்றாங்க. நமக்கு வைராகியம் வந்துருச்சா? கிடையாது. அதாவது இந்த கதையின் மூலியமா அவங்க வைராகியம் இருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியாது. மேபி ப்ரூவ் பண்ண அவருக்கு முடியாது. வந்து இதெல்லாம் ஒரு விட வேண்டியது அலர்ட்னஸ் அவர் சமய இது. திருஷ்டியா இருந்ததுனால அலர்ட்னஸ் இருக்கு. அலர்ட்னஸ் ஆ, அதுக்குதான் அந்த கதை யூஸ் ஆ, பண்ணிக்கிறாங்க. ஆமா. ஓகே ஓகே, அது புரியுது புரியுது. வைராகியத்துக்கான அது நிகழ்வு கிடையாது அது ஆக்சுவலா. அது இருந்ததுனால அவர் ம், வைராகியம் இருந்ததுன்னு அதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது நீங்க. ஆனா அவர் அவள ம், அலர்ட்டா இருந்தாரு. அவருக்கு புரிஞ்சிருக்கு ஆத்மா வேற, இது வேறன்னு புரிஞ்சிருக்கு. ஷாயக சமயக் ம், திருஷ்டிங்கிற பொழுது ஒரு நாளைக்கு அதை விட ம், வேண்டியது அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்காரு. பட் ஆனா அந்த ம், சமயம் அவருக்குள்ள அந்த போகத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஆர்வம் அப்ப இருந்தது அப்படிங்கறதா உண்மை. சோ இது பண்ணதுனாலே அவருக்கு போகத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆர்வம் அங்க இல்லைங்கிற அது ம், அதுக்கான ப்ரூவ் பண்ற விஷயமா அது கிடையாது அப்படிங்கிறது. அத சொல்லிதான் சொல்லுவாங்க. அதுதான் கேட்டேன். அதுதான் ஓகே, அது அதுக்கான புரியுது. ப்ரூவ் பண்ற விஷயம் அது இல்ல அப்படிங்கிறது. சரி சரி சரி. ம். தேங்க்ஸ் ஆண்டி, இருக்கலாம், ஒரு நல்லா புரியுது. அலர்ட்னஸ் இருக்கும். ஒரு சமயக் திருஷ்டி அப்படிங்கிற பொழுது ஒரு அலர்ட்னஸ் ம், இருக்க முடியும் இல்லையா? ஒரு உயிருக்கு ம், இதெல்லாம் வந்து எல்லாமே ஆமா ம், இது பண்ணாரு. இவர் கூட சொன்னாரு. சமய சார் மகாராஜ் கூட சொல்லிட்டு இருந்தார். நீங்க வந்து ம், எல்லாமே அநித்தியம் அநித்தியம் சொல்ல போடுறீங்க. அந்த 12 பாவனை எல்லாம் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ம், அநித்தியம் தானே எல்லாம் சொல்றீங்கல்ல. ஏன் வீட்டை வந்து ம், நீங்க பூட்டிட்டு போறீங்க? 4 தாப்பா போட்டு போறீங்க. ஆமா. அதுல பாத்துட்டு நம்பிக்கை இல்ல, அனித்தியத்துல நம்பிக்கை இல்ல. செக் பண்ணிட்டு வேற போறீங்கல்ல. சும்மா கூட போடுறது இல்ல. செக் பண்ணிட்டு வேற 2 தடவை இழுத்து இழுத்து பார்த்து செக் பண்ணிட்டு போறீங்க. அப்புறம் எங்க இருக்கு உங்களுக்கு நித்திய பாவனை அப்படின்னு கேட்டாரு. அதான் அதான் எப்படி எல்லாம் நம்ம வந்து வாயில நம்மளே சொல்றதுதான். எப்படி நம்மளை ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான். சோ எனக்கு அந்நியத்தி பாவனி, அசன்ன பாவனி இருந்ததுன்னு சொன்னா, எதையும் என்னால காப்பாத்த முடியாது, எதுவும் எனக்கு இது இல்லைன்னு சொன்னா, நான் ஏன் அவ்வளவு பயப்படணும்? வீடு பூட்டுறதுக்கோ, வீடு திறந்து இருக்கிறதுக்கோ ஏன் பயப்படுறேன் நானு? சேஃப் லாக்கர்ல ஏன் வைக்கிறோம் நம்ம? சோ நம்ம வந்து வெளில சொல்லிட்டு இருக்கோம் அந்நியத்தையும், அசன்னம் எல்லாமே. ரொம்ப நல்லா சொன்னாரு. ஏன் இப்ப நீ வீட்டை பூட்டிட்டு போறீங்க? ரொம்ப அழகா பேசினாரு அவரு. அந்த மாதிரி. சோ எல்லாமே அந்த மாதிரி நம்ம வந்து அதே பூட்டிட்டு மாதிரிதான் எடுக்கணும். பூட்டிட்டு ஓகே, ஏதோ பூட்டிட்டு போறதால ஓகே, இது ஒரு கிரியை பூட்டிட்டு போறான். ஆனா அது வந்து ஆ, திரும்ப வந்து சரியா பூட்டமா இல்லையா அப்படின்னு ஆ. அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறது அதெல்லாம் தேவையில்லைல்ல. இல்லையா? சோ ஏதோ அந்த ஒண்ணு பூட்டிட்டு செய்யணும்னு போகும்போதே அப்படிங்கிற போதே உங்களுக்கு வந்து அந்த பாவனை இன்னும் கம்ப்ளீட்டா அதுல நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா உங்களுக்கு? சொன்னாரு. தேங்க்ஸ் ஆண்டி, நல்லா புரிஞ்சுது, நல்லா இருந்தது. சோ அதுதான் நம்ம வந்து எவ்வளவு ஏமாத்திக்கிறோம் நம்மள அப்படிங்கறதுதான். அதான் அட்லீஸ்ட் அதான். என்கிட்ட இந்த இந்த தப்பு இருக்குன்றதா தெரிஞ்சுக்கிட்டா அந்த தப்புல இருந்து விடுபட முடியும். நான் ரைட்டா ம். இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தப்புல இருந்து வெளிலயே வரவே முடியாது. போக முடியாது. கரெக்ட். அதான் அதாவது போகங்கள் அனுபவம் பண்ணிட்டே நம்மளால வந்து இது பண்ண முடியும்ன்றது பெரிய மகா தப்பு. அது போகம் பண்ணிட்டே இருப்ப இன்னும் அதிகமா தான் ஆகும்ன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த ஆர்வம் இன்னும் அதிகமா தான் ஆக முடியும் அப்படிங்கிற உண்மைதான், சமயத்தை அதிகமா தான் செஞ்சு. ஆகுது. அது குறையறதுக்கு சான்ஸே கிடையாது. சோ ஒரு மேபி ஆர்வம் டிஃபரன்ஸ் இருந்ததுனால இருக்கலாம். ஆ, மித்யா திருஷ்டிக்கும் சமய திருஷ்டிக்கும் ஆ. எப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆசக்தி வந்து அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த ஆர்வமும் அந்த போகம் பண்ற தன்மையும். பட் ஆனாலும் இதையும் அத என்னைக்கும் விட நீங்களும் அத முடியாது. வந்து அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுதான். அதிகப்படுத்திதான். ஆமா, அதிகப்படுத்திதான் இருக்கு. இல்லைன்னா 84 பூர்வ வருஷத்துல 83 பூர்வ வருஷம் வரைக்கும் அவர் வந்து வீட்ல இருக்காரு, வீட்ல சொல்றதெல்லாம் கேக்குறாரு, எல்லாம் பண்றாரு, ராஜ்யம் பண்றாரு, ம், இத பண்றாரு, அத பண்றாரு, ம், எல்லாம் பண்றாருன்னு சொன்னா எப்படி நீங்க ஆர்வம் இல்லாம பண்ணேன்னு சொல்வீங்க? கட்டாயமா கட்டாயம். ம். இத்தனையும் ஷாயிக சமய திருஷ்டி. சாதாரண சமய திருஷ்டி ம், கூட இல்ல. நம்மள கிடையாது. மாரி சமய திருஷ்டி போய் சமயத்துவம் போய் போய் வர்றதுன்னு கூட இல்ல.
கண்டிப்பா. சமயக் ஆமா. திருஷ்டி போவே போறது இல்ல, சமயத்துவம் போவே போறது இல்ல. அப்படிப்பட்ட அவங்க சமயம். அப்படிப்பட்ட சாய்க சமயத்திஸ்டுக்கே போகாவனம் பண்றப்ப இன்னும் திருஷ்ணாவை இப்படி அதிகப்படுத்துதுன்னா, நமக்கு நம்ம அனுபவம் பண்ற போகனா இன்னும் எத்தனை மடங்கு அதிகப்படுத்து. அதனால தலை சுத்துது. நம்மளுக்கு ஆஹ் இருக்கிறது கொஞ்சம் ஏதோ சைவசமும் கொஞ்சம் இதா இருக்கு. அதுக்குள்ள அப்ப நம்ம பண்ற அதுவுமே ஒவ்வொன்னும் நமக்கு நம்மளுக்கு எப்ப வந்து சமயத்துவம் இருக்கு, எப்ப சமயத்துவம் இல்ல, அதுவும் தெரியாது. தெரியல நமக்கு. தெரியாது, ஐயோ! தெரியாது. ஆஹ் அப்படின்னு இருக்க பட்சத்துல, நம்ம பண்ற அனுபவம் பண்றதுலாம் நம்ம வந்து என்னமோ நம்ம பெருசா ஏதோ சாதிச்சுட்டோம். நம்ம வந்து விரதம் வாங்கிட்டோம். அது வந்துருதுமே. அப்ப கூட நம்ம அது பண்ற அளவுக்கு ஒவ்வொன்னு அனுபவம் பண்ணிட்டு தானே இருக்கிறப்ப, எப்படி அது திரும்ப திரும்ப வளருதுன்றது நெனச்சா பகவானே. இன்னும் போக வேண்டிய இடம் நெறைய பெரிய வேலை ஆஹ் இருக்குன்னு அதுதான் நம்மள இருக்கு. நாமளே ஏமாத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது ம். இதுல சொல்றது எல்லாம். ஆமா. அதுதான். ம். சோ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, விட வேண்டியதும் நெறைய நிறைய இருக்கு. போக வேண்டியது நெறைய இருக்கு. விட வேண்டியது ரொம்ப நெறைய இருக்கு. கரெக்ட். சோ பார்க்கலாம். அதனால பண்ணலாம். வந்து அலட்டிக்காம கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு முடியுமோ அது அதுவும் பலத்துக்கு தகுந்த மாதிரி விடுறதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படிங்கறதான். நான் எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது அதுதான். கரெக்ட், கரெக்ட். ஓகேப்பா. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. சமயக் நாளைக்கு சமயக் நாளைக்கு பார்க்கலாம். பார்க்கலாம். கம்யூனிகேஷன் ஓகேப்பா. எல்லாம் கேட்கிறேன். ஓகேப்பா. இல்லப்பா. ம்.